விஷ்ணு பிரமா கோர்ட்டுக்கு 15 கோர்ட்டில் வந்து காட்டியிருக்கானாப்பா. இடம் வாங்குதான், இடம் சொத்து நிறையா வாங்குதான். ஒரு வென்று கணக்கு போடுதான். ஒருத்தன் சொத்து நிறையா வாங்கிட்டு போகிறான். அந்த சொத்து உள்ள பத்திரப்பதிவு உள்ள பதிதான். 2 பேரும் சேர்ந்து கோர்ட்டில் கணக்கு பதிஞ்சிருக்கானாப்பா, பதியலை. அப்போ என்ன அர்த்தம்? களவாணித்தனம் பண்ணுதான். ஒன்று வந்துருச்சா? அவன் வாங்கி அந்த இடத்துல என்ன செய்தான் அதை தெரியுமா தெரியாதா? அவன் நாட்டு பில்டிங் அடிப்பான், ஓட்டுவான், மேலே வரைக்கும் ஏற்றுவான், வானத்து வரைக்கும் ஏற்றுவான். என்ன செய்தான், உள்ளே என்ன கூத்தடிக்குன்னு தெரியுமா இல்லையா? எதுக்கு பத்திரம் போட்டு இடத்த கொடுக்கான், என்ன காரணம்? அந்த கேள்வியெல்லாம் கேட்கணும், கொடுக்கணும். நீதிமன்றத்தில் வழக்காடுது, ஓடுது, ஆடுது. அப்போ என்ன அர்த்தம் கேள்வி கேட்காரு. ஜனநாயகத்துக்கு கொடுக்கல இவர் இடத்த. கோயில் உள்ள இடம் பூரா உங்கள் நீதிமன்றத்தில் இருக்குது. சென்னையில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, மதுரையில் இருக்குது. அப்போ எல்லா கணக்கு எடுக்கணுமா வேண்டாமா? நீங்கள் நுப்பாட்டணுமா வேண்டாமா? இல்லை. அப்போ கலாணித்தனம் கணக்கு போடணும்லப்பா. கணக்கு விட்டுட்டார் ஐயா, கடவுளே கொடுத்துட்டார். ஒரு வீடு கட்டுதவன் இடத்த பத்திரம் போட்டு 10 வீடு கட்டுவான் அந்த இடத்த. அப்போ அதுக்கு என்ன எதுக்கு கொடுக்கான், என்ன வாங்குதான்? இன்ஜினியர்லேருந்து கான்ட்ராக்ட் போடுறவங்கலேருந்து கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் கொடுக்கல. அப்போ கலாணித்தனம் தானே. அப்போ மில்லு தொழிற்சாலை கட்டுறவன் எதுக்கு இடத்த வாங்குதான்? விவசாயம் பண்ணதை வாங்குதான்னு அந்த கையெழுத்து போட்டிருப்பான். இப்போ இங்கே என்ன போட்டிருப்பான்? நான் விவசாயம் பண்ண போகிறேன், நான் விளைஞ்சி சாப்பிட போகிறோம்னு எழுதியிருப்பான். அப்போ அந்த இடத்த கணக்கு பார்க்கணும். அதிகாரி பூரா முளைஞ்சி பார்க்கணும். பார்க்காம என்னஞ்சுதான் அவனும் நாற்காலி சேரில் உட்காந்து 2 காலை தோளில் தூக்கி போட்டு மல்லாக்க விட்டு ஆட்டுதான். பெண்ணு அதுக்கு மேலே ஆட்டுது, ஆண் அதுக்கு மேலே ஆட்டுது. தமிழ்நாட்டில் உள்ளவனுக்கு கணக்கு போட்டால் தானே இது. தமிழ்நாட்டில் தான் உள்ள நோண்டி எடுப்பார். எங்கே கையெழுத்து போட்டாச்சா, கொண்டா ரூபாயை கொண்டா. அவன் என்ன செய்தா இதுதான் அதை பார்க்கல. அப்போ விவசாய இடத்துல என்ன அழிக்காதா? நீ கையெழுத்து போடுறதான், கொண்டா பட்டா கொண்டா, பவரை கொண்டா, இடத்த பத்திரம் போட்டாச்சா, வென்று போட்டானா, கொண்டா நாங்கள் கையெழுத்து போடுறோம், நாங்கள் ஆட்டுதோம். அப்போ இவனுங்களுக்கு களவாணித்தனம் செய்தான். அனைத்தும் அதிகாரி போட்ட கையெழுத்து பூரா களவாணித்தனமாக கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்து பதிஞ்சிருக்கான். இதுக்கு என்ன அர்த்தம்னு நீதிமான் கணக்கு கொடுத்துட்டாரு. கோர்ட்டுக்கு கணக்கு கொடுத்துட்டாரு. கணக்கு எடுக்கல கவர்மெண்ட் பூரா தூக்கி நச்சிருவார். கவர்மெண்ட் லாயர் உள்ளே வருவான். அவனை கூப்பிடுவான்ல, நீதிமன்றத்தில் என்ன கொடுத்த அப்படின்னு இவன் கூப்பிடுவான். யார்? இந்த வெளியில் அரசு ஊழியர் கேட்பான், என்னடா கொடுத்த? நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம், நான் உள்ளே போயிட்டு அவன் எனக்கு தெரியாதுன்றான். அப்போ அடி வாங்குறது வெளியில் கையெழுத்து போட்டவன் பூரா அடி வாங்குவான், ஆணும் பெண்ணும். புரியுதா? லாயர் அப்படியே நழுவிட்டு ஓடி போயிடுவான். எனக்கு தெரியாது, நீ கையெழுத்து போட்டோம்மா. இவன் படக்கணை மாற்றிடுவான். மாட்டுறது நீ மாட்டுவாடா. கையெழுத்து போட்டவன் தாசில்தார், விவோ, கலெக்டர் எல்லாம் மாட்டுவாடா. பத்திரம் பதிவு வென்று எல்லாமே மாட்டுவேன். இப்போ வந்துருச்சா? பத்திரம் போட்டு கொடுக்க பதிவுனா ஒரு ஆதார கார்டில் இவ்வளோ சொத்து இருக்குன்னு கோர்ட்டில் பதிஞ்சு கொடுத்துருக்கியா? கொடுக்கல. அங்கே வழக்கு ஆடுது, சொத்து குவிப்பு, சொத்து வழக்கு. அப்படியே ஆட்டிக்கிட்டே போயிடுறான். அப்போ பத்திர பதிவு வென்ற தூக்கி நசிக்கிடுவார்.